ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து கொழுக்கட்டையும் சுண்டலும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஹேர் பேக் பார்க்கலாம். என்னென்னா, இது வந்து வீக்லி டுவைஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹேர் நல்லா க்ரோத்தாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். முடி கொட்டுறதும் நிற்கும். இது நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் தான் காமிக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம நைட்லேயே வந்து வெந்தயம் நல்லா ஊற வச்சிடணும். 2 ஸ்பூன் தேவையானளுக்கு ஊற வச்சுட்டு அதில் வந்து 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கற்றாழை ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். நல்லா அந்த கற்றாழை வந்து வாஷ் பண்ணலாம் பண்ண தேவையில்ல, நம்ம ஹேர் தானே சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் அரைச்சிட்டு அடுத்தது வந்து நீங்கள் இது ஹேரில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக வைக்காமல் ஃபுல்லாக தலையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் நல்லா தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக குளிக்க போயிடலாம். ஒரு 1 hour வச்சுருங்க, இல்லைனா ஜுரம் வந்துடும். ஏன்னா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து கூலிங் தானே, அதனால இது வந்து நீங்கள் 1 hourலேயே வாஷ் பண்ணது நல்லது. நானும் வந்து 1 hour தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்து ஃபீவர் வந்துடும். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த வேலை என்ன, நம்மளுக்கு கொழுக்கட்டை செய்ய தான் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொழுக்கட்டை எடுத்துட்டேன். இது வந்து சுடு தண்ணியில் தான் நம்ம பிசைய போகிறோம், இல்லைன்னா சாஃப்ட்னஸ் கிடைக்காது. நீங்கள் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, கை வைக்காமல். ஏன்னா ரொம்ப சூடும் தண்ணி வந்து நான் வந்து ஸ்பூன் வச்சு கலரிட்டு பாப்பா பாருங்கள் என்னையே பார்த்துட்டு இருக்கா. என்னடா பண்ணுறா, நம்மளுக்கு எப்போ மாவு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இது வந்து சுடுது இல்லையா, அதனால நான் அவளை வச்சுருக்கேன். இல்லைனா கண்டிப்பாக கை வச்சுருவான். மாவு பிசைற வரைக்கும் என்னை விட்டு நவர மாட்டா. அவளுக்கு இந்த சப்பாத்தி மாவு இந்த மாவுன்னு பிசைஞ்சாவே அவள் என் பக்கத்தில் தான் இருப்பாள். சுற்றி சுற்றி வருவாள். நானும் மிரட்டிகிட்டே தான் இருப்பேன். இருந்தாலும் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் கூடயே சுற்றிட்டு இருப்பாள். அம்மா கொஞ்சமாக தாங்க கொஞ்சமாக தாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அது கேட்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும்ல, இன்ட்ரெஸ்டிங்காக அவளை ஏமாற்றிட்டே இருப்பேன் நானும். அடுத்தது அம்மா வந்து மல்லாட்டை உரிச்சு கொடுத்துட்டாங்க. அதை நான் ஸ்ட்ரெயிட்டாக ரோஸ்ட் பண்ணுறது தான். ரோஸ்ட் பண்ணுறத வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அதை ரோஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப தீய விட்டுறாமல். இது நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு, ஆற வச்சா தான் கண்டிப்பாக இதில் தோல் விடும். இல்லைனா நம்மளுக்கு சூடுலேயே கை வச்சுட்டோம்னா தோல் விட வாய்ப்பு இல்லை. இது நான் தோல் எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இப்படி சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் பண்ணுறதுல என்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது வந்து 1/2 கிலோ வெல்லத்தில் பாதி வெல்லம் எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து நல்லா தூளை நசுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது 2 ஏலக்காய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இது கொஞ்சம் அரைச்சிட்டா நம்மளுக்கு அடுத்தது எல்லாமே ரெடி ஆகிடும், ஈஸியாகவும் இருக்கும். நான் வந்து நைட்லேயே சுண்டல் ஊற வச்சுருக்கேன். அந்த சுண்டலை வந்து இப்போ வேக வைக்க போகிறேன். உப்பு போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 விசில் விட்டுருக்கேன் நான். இது எல்லாத்தையும் வேக வச்சுட்டு நான் போய் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பாப்பா ரெடியாக இருக்கா, எப்போ அம்மா வருவாங்க நம்மளுக்கு மாவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் குட்டீஸ் இப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்கும். கொழுக்கட்டை செய்கிறது எப்படி உங்கள் கையில் தட்டுறாங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நானே அதை ரொம்ப கொடூரமாக தான் செஞ்சிட்ருக்கேன். இதோட பர்ஃபெக்டாக செய்கிறவங்களாம் இருக்காங்க. இதை வச்சு அச்சி வச்சு செய்கிறவங்களும் இருக்காங்க. அச்சி வந்து நான் வச்சுட்டு இருந்தேன், பாப்பா சேட்டை பண்ணி அதை உடச்சிட்டா. அதனால் சரி நம்மளும் கையிலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். சின்ன வயசில் அம்மா செய்கிறத பார்த்து செஞ்சு கூப்பிடுவாங்க, வாடி ஹெல்ப் பண்ணிடின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் செய்யவே மாட்டேன். அதேமாதிரி இப்போ என் பாப்பா பக்கத்தில் வந்துட்டு எனக்கு கொடுமான்னு சொல்லி கேட்டால் சரி அவளுக்கும் கொடுத்தேன். அவளும் ட்ரை பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். அவள் என்னை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கா. நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் பார்த்து என்ன மாதிரியே தட்டிகிட்ருக்கா. பட் இருந்தாலும் அவளுக்கு வராது. நான் செஞ்சு முடிச்சுட்டு அவளோடதும் வாங்கி அவளது ஒரு குட்டி ஷேப் ஒன்று செஞ்சு அதுவும் வச்சுட்டேன். அது எனக்கு தான்மா கொடுங்கன்னு சொல்லி அவள் கேட்குறா. சரின்னு சொல்லிட்டு நானும் வேக வச்சு தரமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கொழுக்கட்டை யார் யாருக்கெல்லாம் ஃபேவரட்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொழுக்கட்டை செய்கிறல்ல இவ்வளோ செஞ்சியும் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. இது யாருக்காக செய்கிறேன்னு பார்த்தீங்களா, ஹஸ்பண்டு பாப்பாவுக்கு, அக்காவும் அக்கா பையனும் வராங்க. அதனால தான் செஞ்சிட்ருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம், அதனால் இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி சில பேர் இருப்பீங்க, நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் அது நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் ஹஸ்பண்டுக்காக செய்வோம். இந்த மாதிரி யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது பாப்பாவோட கொழுக்கட்டை. இப்போ நான் செய்கிறது வந்து அவள் எப்படி பார்த்துட்டு இருக்கா பாருங்கள். இதை நல்லா செஞ்சு எனக்கு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. கண்டிப்பாக நான் அவளுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கான எல்லா இதுவும் ரெடி பண்ணிட்டு தான் வந்தேன். அது வந்து இப்போ தண்ணி சுட ஆரம்பிச்சிச்சு. இதனால் இப்போ கொழுக்கட்டை அடிக்க வச்சுட்டு நம்ம இது மூடி வச்சுட்டா இது ஒரு 15 மினிட்ஸில் வெந்துடும். அடுத்தது வந்து நம்ம சுண்டல் வந்து தாளிச்சிடலாம். அதில் வந்து நான் கேரட் துருவி வச்சுருக்கேன்ல, இதையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சைட் கேஃபில் பாப்பா ஒரு டேஸ்ட் பண்ணுறா கேரட்டை, ஏன்னா கேரட் பைத்தியம் அவள். அடுத்து தாளிச்சிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம சுண்டலை இது சேர்த்துட்டா முடிஞ்சிச்சு. நம்ம வந்து சுண்டலே உப்பு சேர்த்துக்கிறதுனால இதில் இது சேர்க்க வேண்டாம்.
இல்லை கேரட்டே இதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செஞ்சுட்டு அடுத்து நம்ம சாமி கும்பிட்றது தான் ரெடி ஆகிடுச்சு. விளக்குலாம் ஆல்ரெடி கழுவி வச்சு பொட்டும் வச்சாச்சு. பாருங்கள் செம பற்றிக்கும், கொஞ்சம் பத்திரமா எடுங்க. அந்த கிளாத்தை எடுக்கும் போதே எனக்கு கையெல்லாம் பற்றிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கேஃபில் பாப்பா வந்து கொழுக்கட்டை எனக்கு சாமிக்கு படைக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே ஒரு டேஸ்டிங் பார்த்துட்டா. செடிக்கும் தண்ணி ஊற்றுறதுக்காக வந்தோம் நாங்கள். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அவளும் கொஞ்சம் நேரம் ஊற்றிட்டு இருந்தா. அடுத்து நான் போய் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அவள் வெளியே விளையாடிட்டு இருக்கா. தண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. ஹஸ்பண்டால் வர முடியல, அவர் கடையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. நானே சரி நான் மட்டும்தான் இருக்கேன், நானே வந்து பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி என்ன வச்சு சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சைடில் வந்து கொழுக்கட்டையும் சுண்டலும் தான் சிவராத்திரிக்கு செய்வோம். இப்போ வந்து அக்கா வந்துட்டுருக்கா, பாப்பா வந்து சுண்டல் அவளுக்கு சர்வ் பண்ணுறா பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், அக்காவும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. என்னோடய வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.